காலையில எந்திரிச்சோனே வேலையே இந்த மாடுங்கள பராமரிக்கிறது தாங்க. பால்லாம் கறந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட போய் நின்னுகிட்டு இருந்தா, மாடு கன்னுக்குட்டிய மூடி செவத்தோட ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் என்னாச்சுன்னு பதட்டமா கேட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, வளரசோட கொடுமை அவங்க அம்மாவாலே தாங்க முடியல அப்படின்னு போட்டுட்டு பெரிய மாட்டுல எங்க அம்மா பால் கறந்துட்டாங்க. புது மாடு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க நம்ம சாணியெல்லாம் படுக்காம சுத்தபத்தமா இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை கறந்துடலான்னு சொல்லிட்டு பாலை கறந்துட்டு இருந்தேங்க. நம்ம வீட்டுல 2 பால் மாடு இருக்குங்க. பால்லாம் கறந்து முடிச்சுட்டு கண்ணுக்குட்டி 2 பேரையும் அவுத்து விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம பெரிய மாடு எல்லாம் எனக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரே இடத்துல சாணி போட்டு வச்சிருந்தாங்க. நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லா சாணியும் அள்ளிட்டு அதையும் ஒரு சாக்குல கொட்டி வச்சுட்டு, இனி கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்களே, அவங்களோட சனியெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுட்டு அழுங்காம குழுங்காம ஒன்று பெருக்கிட்டு வந்துட்டேங்க. வந்து பார்த்தா நம்ம புது மாடு 2 கண்டுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கே நம்ம பெரிய மாடு கொந்தளிச்சு வேகமா என்ன முறைச்சிக்கிட்டு வருதுங்க. ஆத்தாடி நீ பாட்டுக்கு குத்தி போடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தண்ணி காமிக்க போயிட்டேங்க. எல்லாருக்கும் தண்ணியை காமிச்சிட்டு பத்திரமா காட்டி வீட்லயே போட்டாச்சுங்க.